ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவியில் இருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நீக்கம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம் சிகாமணி நியமனம். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக பாமக நாளை மறுநாள் ஆலோசனை. நிர்வாக குழு கூட்டத்தில் கருத்து கேட்க அறிகிறார் ராமதாஸ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர். அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என ஆலோசிப்பதாக தகவல். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் முக்கியமானவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதிய உத்வேகத்துடன் மக்கள் நல பணியாற்ற ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் வீடுகளின் கழிப்பறை வழியாக கசிந்த விஷவாயு. காலையில் கழிப்பறையை பயன்படுத்திய 3 பெண்கள் உயிரிழப்பு. விஷவாயு கசிந்த பகுதியில் 10 தெருக்களில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றம். பாதாள சாக்கடை கால்வாய்களை திறந்து வாயுவை வெளியேற்றும் பணி தீவிரம். விஷவாயு கசிந்த பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக இணையமைச்சராக பொறுப்பேற்றார் எல் முருகன். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பேட்டி. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிய திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே, சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை. தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கிறதுல நீங்க முக்கிய பணியாற்றுறீங்க. பல முக்கிய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். கல்வி கடன் தள்ளுபடி, அதே போன்று நீட் தேர்தலுக்கு பல முக்கிய வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனால் இப்போ ஆட்சி அமைக்க முடியல. வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு கண்கூடாக எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாணவர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். அதே போல ஆமா, கல்வி கடன் ரத்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கறதும் நிச்சயம் இல்லை இல்லையா? கர்நாடகாவை சார்ந்த ஒருத்தர் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வான நிலையில் கனிமொழி தற்போது முதலமைச்சரை சந்தித்த பின்பு தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். சமூக நீதியை காக்கும் வகையிலான திமுகவின் செயல்பாடுகள் தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ரயில்வே அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ், வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் பொறுப்பேற்பு. சுகாதாரத்துறை அமைச்சராக நட்டாவும், வேளாண் அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹானும் பணியை தொடங்கினர். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட கர்நாடகாவின் சோமண்ணாவை திரும்பப் பெற வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம்.
ஜூன் 24க்கு பதில் 20ஆம் தேதியே கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி தேதி மாற்றம் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கூட்டணியின் தலைவராக தேர்வானார் சந்திரபாபு நாயுடு. விஜயவாடா அருகே நாளை காலையில் முதலமைச்சராக பதவியேற்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலிங்க்கு தடை விதிக்க முடியாது எனவும் ஆணை. நாகப்பட்டினத்தில் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து நாளை நீர் திறக்க வாய்ப்பில்லை. போதுமான அளவு நீரின்றி காணப்படும் அணை. மீண்டும் மின்கட்டணம் உயர்வு என்று பரவும் தகவலில் உண்மை இல்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம். கர்நாடகாவில் நடிகர் தர்ஷன் உள்பட 9 பேர் கொலை வழக்கில் கைது. தோழிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியவரை கொலை செய்ததாக புகார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓரிரு நாட்களில் விக்கிரவாண்டிக்கான திமுகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு பெறாமலேயே நேரடியாக வேட்பாளரை அறிவிக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரடியாக திமுக போட்டியிடுவதை அடுத்து திமுகவுடைய வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, மூத்த அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, ஏவா வேலு, கே.என். நேரு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்துகிட்டார்கள். இந்த ஆலோசனைக்கு பின்னர் விருப்ப மனு பெறாமலேயே இன்று அல்லது நாளை விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளரை அறிவிப்பது என்ற முடிவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்றும், விருப்ப மனுக்களை பெறாமல் ஏற்கனவே சிலருடைய பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனுடைய பேரும், அதே போல சிவா விவசாய அணியில் இருக்கக்கூடிய சிவா உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் உயிரிழந்த புகழேந்தியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த முறை தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இவங்களுடைய பெயர்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ ஓரிரு நாட்களில் திமுகவுடைய வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்று தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.